எங்களுடைய பெரும்பாட்டன் 16வது மாமன்னர் பாண்டியாபதி தேர்மாறன் அவர்கள் ஐயாவுடைய 273வது ஜெயந்தி விழா தூத்துக்குடி மண்ணில் அவருடைய நினைவிடம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல சீரும் சிறப்புமாக பரதவர் நல தலைமை சங்கம் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஊர் நல கமிட்டிகள் சார்பாகவும் பரதவக்குல மக்களுடைய எடுத்துக்காட்டாகவும் எங்களுடைய அடையாளமாகவும் மிகப்பெரிய ஒரு வரலாற்றினுடைய மீந்து போயிருக்கிற கூட்டத்திற்கான வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய ஐயாவினுடைய ஜெயந்தி விழா இங்கே இந்த இடத்துல சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கு. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரு சுதந்திர போராட்ட வீரரை இதுவரைக்கும் கொண்டாடியவர்களுடைய பட்டியலில் இவருடைய பேரும் இடம்பெறாமல் இருந்ததற்கான வழி நிறைந்த வார்த்தைகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு சிறு வேலை செய்தால் கூட அந்த இடத்துல அவர்கள் தூக்கி கொண்டாடப்படுகின்ற தருவாயில் கடலோர மக்கள் என்பதற்காக மட்டுமே நிராகரிக்கப்பட்ட வரலாற்று தலைவர்களில் எங்கள் பெரும்பாட்டன் பாண்டியாபதி தேர்மாறனும் உண்டு. முதல் ஏர்லியஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் என்று தற்போதைக்கு மத்திய ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வர்ணகுலத்தானுடைய வரலாறும் தற்போதைக்கு தான் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அங்கீகரிக்கப்படுகிறது. அதே போன்று மத்திய ஒன்றிய அரசு அறிவித்திருந்த போதும் சரி, தமிழக அரசு இன்னும் பாண்டியாபதி தேர்மாறன் அவர்களை சுதந்திர போராட்ட வீரர் என்ற அறிவிப்பு செய்வதோடு அந்த மன்னனுக்கான நினைவிடத்தை கட்டமைத்து மணிமண்டபத்தை உருவாக்கி வருகின்ற தலைமுறைக்கான வரலாற்று பாடத்தை கற்பிப்பதற்காகத்தான் இது போன்ற ஜெயந்தி விழாவை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஏன்னா இதுவரைக்கும் உரிமை மறுக்கப்பட்ட மக்களாக, அரசியல் பங்கேற்பற்ற மக்களாக இருந்த எங்களால் போராட முடியும், அடையாளப்படுத்த முடியும், இது மாதிரி விழாக்கள் மூலமாக உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர முடியும். அதே போன்று எங்களுடைய பெரும்பாட்டங்களுடைய பெருமை சேர்க்கின்ற விதமாக, நன்றி கடன் செலுத்துகின்ற விதமாக, ஒவ்வொருவரும் தங்களுடைய தொல்குடியில் பிறந்த மக்களுக்கான வழிபாடுகின்ற விதமாக, எங்களுடைய தெய்வத்தை வழிபடுகின்ற விதமாக நாங்கள் முளைப்பாரி எடுத்து மிகப்பெரிய ஒரு பேரணியாக அவருடைய நினைவிடத்தில் மாலை செலுத்தியிருக்கிறோம். அவருக்கான நிலப்பரப்பு, இந்த தூத்துக்குடி மண் முழுமைக்கும் கட்டி ஆண்டவருக்கான நிலப்பரப்பை இதுவரைக்கும் கெஞ்சி கேட்கின்ற தருவாயில் இருப்பது மிகப்பெரிய அபத்தமாகவும் பார்க்கிறோம். அவருக்கான நினைவிடத்தையும் மணிமண்டபத்தையும் உடனடியாக தமிழக அரசு, மரியாதைக்குரிய சமூக நலத்துறையினுடைய அமைச்சர் இங்கே பேசும்போது சொன்னார், நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு. இந்த அறிக்கையை உண்மையிலேயே அரசு தான் தேடி எடுக்கணும். நாங்களே எடுத்து கூட கொடுக்குறோம். பல்வேறு முறை நாங்கள் அதுக்கான குறிப்புகளையும் கொடுத்துருக்குறோம் தமிழக அரசுக்கு. இதை உடனடியாக தமிழக அரசு செவிமடுத்து எங்களுக்கான வரலாற்று சின்னத்தை உருவாக்கி கொடுக்கணும். அவருடைய அரண்மனை பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷமாக அது நாங்கள் பார்த்துக்க விரும்புகிறோம். எங்களுடைய வரலாற்று சின்னங்கள் இப்படி தான் இருந்தது என்று சொல்ல விரும்புகிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் அரண்மனையாக இருக்கட்டும், கட்டபொம்மன் அவருடைய அரண்மனையாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு அரண்மனைகள் இருக்குது. அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பாதுகாக்கப்படுது. அதுபோன்று வரலாற்று சின்னங்களாக அவருடைய பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இன்றைக்கி இங்கே பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்திருக்காங்க. எங்களுடைய கோரிக்கைகளை அவர்களுக்கும் மேடையிலேயே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் வரும்போதும் சரி, தன்னுடைய நிர்வாகத்தை வரும்போதும் சரி, நாங்கள் இதை செய்து கொடுப்போம் என்று உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இங்கே ஒரு பெரிய பார்வை இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய நன்றிகள். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பொதுவாகவே பொது சமூகத்துக்கும் சரி, அரசியலுக்கும் சரி, அரசு நிர்வாகத்துக்கும் சரி, மீனவர்கள் என்ற ஒற்றை சொல் இருக்கு. இந்த மீனவருக்கான பதம் என்னன்னு இதுவரைக்கும் நீங்கள் வரையறுத்திருக்கிறீங்களா? அதாவது கிட்டத்தட்ட 17 வகையான சமூக மக்கள் ஒன்று சேர்ந்து செய்த வேலைக்கு பெயர் தான் இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த பரதவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க. இதில் முக்குவர் இருக்காங்க, அரம்பர் இருக்காங்க, மீனவர் இருக்காங்க, வலையர் இருக்காங்க, நுழையர் இருக்காங்க, செட்டியார் இருக்கிறாங்க, செம்படவர் இருக்காங்க, வேளாளர் இருக்கிறாங்க. இது போன்று இன்னும் நான் விடுபட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 17 வகையான சோழியர் இருக்காங்க, ஒவ்வொரு சுண்ணாம்புக்காரர் இருக்காங்க, மரைக்காயர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நெய்தல் நிலப்பரப்பில், கடலோடிகளில் அந்தந்த வேலையை செய்தவர்கள். எப்படி பல்வேறு சாதியினர் விவசாயத்தை செய்தார்களோ அது போன்று கடலோரங்களில் ஒரு 17 வகையான தொழில் சார்ந்தவர்களை செய்தவர்களை தான் பரதவர்கள் என்ற சொல் தொல்காப்பியம் காலம் தொட்டே நெய்தல் நிலக்குடிகள் இவர்கள் தான். மொத்தமாக இவர்கள் பரதவர்கள் என்று சொல்லுவாங்க. நூல் நூற்பவங்க தாங்க நுழையர்கள். மூழ்கி சங்கெடுத்தவர்கள் தான் முக்குவர்கள். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய சோழி எடுத்தவர்கள் சோழியர்கள். அதை சுண்ணாம்பு கால்வாயில் போட்டு சுண்ணாம்பாக மாற்றியவர்கள் சுண்ணாம்புக்காரர்கள். வாணிபம் செய்தவர்கள் செட்டியார்கள். இப்படி பல்வேறு பறந்துபட்ட வேலையை செய்த ஒரு தொல்குடி மக்கள் நாங்கள் ஒன்றுபட்டு பரதவர்கள் என்ற சொல்லாடலோடு எங்களை அறிவிங்க. ஒரு பக்கம் பரவருங்கிறாங்க, முக்குவருங்கிறாங்க. இதெல்லாம் அந்தந்த குறு தொழில்கள், அந்தந்த வேலைகள் செய்திருக்கிறோம். எங்களுக்கான ஒரு நேம் இருக்கு, ஒரு பேர் இருக்கு, அதுதான் பரதவர் என்று சொல். மீனவர்களை சமுதாயம் என்று, விவசாயிகளை சமுதாயம் என்று சுட்டுவீங்களா?
எனக்கெல்லாம் பெரிய வருத்தம், என்னோட சாதி சான்றிதழே இந்து மீனவர் தாங்க இருக்குது. உலகத்திலே சரி, ஒரு பூர்வகுடி மக்கள், ஒரு மொழி சார்ந்து, இனம் சார்ந்து இன்று வரை ஒட்டுமொத்த ஒரு கலை பண்பாடு வாழ்வியலோடு எப்படி குறிஞ்சி நில மக்களுக்கு பாட்டு இருக்கிறதோ அது போன்று எங்களுக்கும் பாட்டு இருக்கிறது, எங்களுக்கும் பண் இருக்கிறது, எங்களுக்கும் இசை கருவிகள் இருக்கிறது, எங்களுக்கும் மலர் இருக்கிறது, எங்களுக்கும் பறவைகள் இருக்கிறது. நாங்கள் வாழ்ந்த வாழ்வியலுக்கான உடை, அதிகாரம் எல்லாமும் இருக்கிறது. எங்களுக்கான பாட்டுடை தலைவன் மேற்கொண்டு என்ன மாதிரியான இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிமித்தம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இரங்கல் நிமித்தம் போன்று ஒவ்வொரு நிமித்தங்கள் இருக்கு. அப்போ இது இன்னும் சொல்லப்போனால் ராவண பெரும்பாட்டன் இசைத்த கருவியும் நாங்கள் இசைத்த கருவியும் ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை மீனவ சமூகம் என்று சொல்வது, மீனவ சமுதாயம் என்று சொல்வது, இவர்கள் மீனவர்கள் என்று அடையாளப்படுத்துவது, இந்த 17 வகையான தொழிலில் ஒன்றுதான் மீன்பிடி. இந்த 17 வகையான தொழில் ஒன்றுதான் மீன்பிடி. இது எல்லாவற்றையும் சார்ந்து பரதவர்கள் என்ற சொல்லாடலில் நாங்கள் ஒன்று கூடணும்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1 கோடிக்கு மேலே இருக்கிறோம் நாங்கள். அப்போ கிட்டத்தட்ட 15 விழுக்காடுக்கான வாக்குரிமை இருந்த போதும் சரி, அதுக்கான அங்கீகாரத்தை பெற முடியாது. நாங்கள் ரொம்ப கேட்கலங்க. நீங்கள் தொகுதிகளை கிழக்கும் மேற்குமாக பிரிச்சிருக்கீங்க. எங்களுக்கான பங்கேற்பு என்பது இதுவரை உறுதி செய்யப்படவே இல்லை. நீங்கள் கிழக்கிலிருந்து வடக்கு தெற்காக நீங்கள் பிரிச்சிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் குறைந்தபட்சம் என்ன கேட்குறோம், கடலோர மக்களுடைய வாக்கு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த மக்களுக்கான பங்கேற்பை உறுதி செய்யுங்க. இது சாதி சார்ந்தது அல்ல. நான் சாதி சார்ந்து பேசலை. விவசாயத்தை சாதி சார்ந்து பேசுவதாக கருதினால் எவ்வளவு முட்டாள்தனமோ அது போன்றுதான் இந்த மக்களுக்கான பார்வையும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த பொது சமூகத்துக்கு சொல்கிறேன். அரசாங்கம் மீன்வளத்துறை அல்லது மீனவர் நலன் அப்படின்னு பேசுவதை விடுத்து ஒட்டுமொத்த பரதவ மக்களுக்கான ஒரு கோட்பாட்டை உருவாக்குங்க. தமிழக அரசினுடைய அரசு பதிவேட்டில் பரதவர் என்ற சொல் இல்லை. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு பூர்வ குடிமக்களை தூக்கி எறிவதாக பார்க்கப்படுகின்ற ஒன்று. எங்களுக்கான அரசியல் பங்கேற்பும் அதிகாரமும் உறுதி செய்யப்பட வேண்டும். எங்களுக்கான துறை எங்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒட்டுமொத்த சமூக பார்வைக்கும் நான் வைக்கிறேன். இதுவரைக்கும் எங்க மக்களுக்கான ஒரு சரியான பங்கீடு அப்படின்னு பல்வேறு நிலையிலும் போராடின பிறகும் சரி எந்த கட்சிகளும் முறையாக வழங்கப்படலை. ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் ஏன் பழங்குடியின மக்கள் பட்டியலை சேர்க்க சொல்கிறோன்னா, எப்படி மலையில் வாழ்கிற மக்கள், காடுகளில் வாழ்ந்த மக்கள் அப்படின்னு 4 வகை நிலங்கள், 5 வகை நிலங்கள் பாலை திரிபு நிலம்னு வச்சுக்கோங்க. 4 வகை நிலங்கள் இருந்த காலத்திலேயே இருந்த தொல்குடி மக்கள் ஆற்றங்கரையில் நாகரிகம் வளர்ந்தது, இங்குதான் பண்பாடு வளர்ந்தது, இங்குதான் வர்த்தகம் வளர்ந்தது என்றால் அப்படிப்பட்ட பூர்வகுடி மக்களை பழங்குடியின மக்கள் பட்டியலை ஏன் சேர்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வலியோடு தான் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். பரதவர் என்ற சொல் வந்தால் அது தானாகவே பழங்குடியின மக்கள் பட்டியலுக்கு போகும். ஏன்னா அதுக்கு பல்வேறு வரலாற்று குறிப்புகள், இலக்கிய குறிப்புகள், எழுத்து குறிப்புகள் எல்லாவும் இருக்கிறது. அதனால தான் நாங்கள் பழங்குடியின மக்கள் பட்டியலை சேர்க்கணும்னு சொல்கிறோம். அது ஆமா இல்ல, அதுக்கான இடமோ அதுக்கான நாளோ இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, நான் எனக்கான முக்கியத்துவம், எனக்கான ஒரு அரசியல் வாய்ப்பு அப்படின்னா நான் வெளியில் வந்த, அதாவது கட்சியிலிருந்து வெளியில் வந்த 10வது நாளே இன்னொரு அமைப்பில் போய் இணைந்திருக்க முடியும். நான் கடலோர நிலம் வளம் சார்ந்து அடுத்த தலைமுறைக்கான இந்த மக்களுக்கான விடுதலை, இன்னும் குறிப்பாக ஒடுக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்ட பொதுநிலை மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் எல்லோருக்குமான ஒரு நலம் சார்ந்த ஒரு கட்சியாக நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது நான் மட்டும்தான் இவ்வளவு நாள் காத்திருக்கோம். எல்லாவற்றையும் காலம் முடிவு செய்யும். நன்றி.